திருச்சிற்றம்பலம். ஆடம் பரிவேல் அணிசேவல் எனப் பாடம் பணியே பணியாயருள்வாய் தேடுங் கயமாமுனைச் செருவில் சாடம் தனியானைச் சகோதரனே. மூவரன் இருவரன் முக்கண் உடைமூர்த்தி மாவென்கிணி துங்கும் பொழில் மாதோட்ட நன்னகரில் பாவம் வினை அறுப்பார் வயல் பாடாவியன் கரைமேல் தேவன் நினையாழ்வான் திருக்கேதி சரத்தானே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருள்மிகு படவேரிடை மடவாளம்மையுடனாய திருக்கேதீஸ்வர பெருமானுடைய திருவடி கமலங்களை பணிந்து அடியனுடைய ஆத்மார்த்த முக்தியாகிய அருள்மிகு படவேரிடை மடவாளம்மையுடனாய திருக்கேதீஸ்வர பெருமானுடைய திருவடி கமலங்களை பணிந்து ஆறுமுகச் சிவனாகிய முருக பெருமானுடைய திருவடி கமலங்களை பணிந்து இந்த அருமையான சைவ பெருமக்கள் எல்லாம் கூடியிருக்கின்ற கொழும்பு மாநகரிலே கொம்பனி தெரு பூமியிலே அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானுடைய பக்தர்களாகிய உங்களுடைய திருவடிகள் எல்லாம் சிந்தித்து தொழுது இந்த கந்தசக்தி காலத்திலே முருகப்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் சிந்திப்பதற்கு கூட்டி நிற்கின்ற எம்பெருமானுடைய கருவிகளாகிய ஆலயத்தினுடைய நிர்வாகத்தார்களுக்கெல்லாம் நன்றி பாராட்டி சிவாச்சாரியர்களை பணிந்து அடியார்களை பணிந்து அடியனுடைய வணக்கம். அன்பர்களே, நேற்று நாங்கள் கந்தபுராணத்திலே இந்த தேவர்களுக்கு நிக்கட்டான சூழ்நிலை வந்தது, சூரபத்மநாதியரிடம் ஏன் சிக்கி தவிக்க வேண்டிய சூழல் வந்தது என்பதற்குரிய அடிப்படை வரலாற்றை தச்சனுடைய வரலாற்றினை பார்த்தோம். கந்தபுராணத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளும் போது தச்சனுடைய இந்த வரலாறு எல்லாவற்றையும் கடைசியாகத்தான் வைக்கின்றார். அதாவது தேவர்கள் எல்லாரும் மீட்கப்பட்டு சூரபத்மன் சேவலும் மயிலுமாக மாறி தன் தவறெல்லாம் உணர்ந்து மாறி இவையெல்லாம் சுகமாக முடிந்த பிறகு, திருக்கல்யாணம் எல்லாம் முடிந்த பிறகு இந்த தேவர்கள் ஏன் இவ்வாறு துன்பப்பட்டார்கள் அப்படி என்கின்ற செய்தியை அதன் பிறகு கந்தபுராணத்திலே தச்சகாண்டமாக எங்களுக்கு கச்சியப்ப சிவாச்சாரிய பெருமான் தருகின்றார். ஆனால் அடியேன் சொல்லும் போது அதனை முதலில் சொல்லித்தான் வந்தேன். ஏனென்று சொன்னால், என்னத்திற்காக தேவர்கள் இடருட்டார்கள் அப்படி என்பதற்குரிய அடிப்படை சொல்லி இருந்தேன். அதனை தெளிந்து கொள்வதற்காகத்தான். அதாவது சிவபரத்துவத்தை கைவிட்டது. தட்சன் என்ன செய்தான்? சிவபரத்துவத்தை கைவிட்டான். சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமானுடைய அருளாலே அவன் மூவுலகங்களையும் ஆட்சி செய்கின்ற பாக்கியம் பெற்று வைகுண்டத்தையும் பிரம்மலோகத்தையும் எல்லாம் ஆளுகின்ற பாக்கியம் பெற்று அவர்களால் எல்லாம் வழிபடப்படும் நிலையையும் பெற்றிருந்த தட்சன் சிவபெருமானை மறந்தார். தனக்கு வாழ்வு தந்த சிவபெருமானை மறந்தார். இப்ப உயிர்களாகி எங்களுக்கு இந்த தனு கரண புவன போகங்கள் எல்லாவற்றையும், இந்த உடம்பை, எங்களுக்குரிய போகங்களை, இந்த உலகத்தை, இவை எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்து நம்மை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்ற பரம்பொருளாகிய சிவபெருமான் ஆறுமுக சிவனாக முருகனாக நின்றெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற சிவபெருமான் அருளே வடிவமான உமாதேவியாராக வடிவமெடுத்து நின்று அருள்பாலிக்கின்ற சிவபெருமான் பிரண்ணவ வடிவமாக பிள்ளையாராக வடிவமெடுத்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற சிவபெருமான் வீரபத்திரர் வைரவர் என்றெல்லாம் வடிவங்கள் கொண்டு திருக்குமாரர்களாக வடிவங்கள் கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற சிவபெருமானை நாங்கள் மறந்து, அதாவது தச்சன் மறந்து நின்றான், அதுபோல் நாங்களும் மறந்து இன்று எங்களுடைய வாழ்வியலிலே ஒரு இல்லத்திலே சிவபெருமானுடைய திருவுருவ படம் பொன்னார் மேனியனாக
நாங்கள் எல்லாம் வைத்து வழிபடுகின்ற மரபு மங்கி நிற்கின்றதே இதனால் தான். அதாவது வீட்டிலே நடராஜர் வைத்தால் கூடாது என்றெல்லாம் தமிழர்களுடைய வீட்டிலே கதைக்கின்ற அளவுக்கு எங்களுடைய சமயம் இடர்நிலை அடைந்து விட்டது. ஆடுகின்ற பொருள் கூடாது என்பார்கள். ஆடுகின்ற பொருள் கூட வீட்டிலே வைக்கக்கூடாது அப்படி என்று சொல்வார்கள். தயவு செய்து இவற்றையெல்லாம் கேட்டு விடாதீர்கள். அப்படி சொல்பவர்களும் நரகம்தான் அடைவார்கள், கேட்பவர்களும் நரகம்தான் அடைவார்கள். எனவே அதாவது எங்களுடைய உடம்பிலே ஒன்று ஆடிக்கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு கணமும் ஆடிக்கொண்டிருக்கின்றது. அதற்கு பெயர் இதயம். அதிலே ஒரு சிறு பிரச்சனை வந்துவிட்டால் கூட லட்சாதி லட்சம் எல்லாம் செலவழித்து வைத்தியம் செய்கின்றார்கள். ஆக அந்த ஆடுகிற பொருள் எப்போதும் வேண்டும் 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 என்று தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த இதயம் ஆடுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்து கொண்டிருக்கின்ற அத்தனை அணுக்களும் ஆடுவதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கின்ற ஆனந்த தாண்டவ மூர்த்தமாகிய சிவபெருமானுடைய நடராச மூர்த்தத்தினை இல்லத்தில் வைக்கக்கூடாது என்றால் அந்த இனம் உருப்படுமா? எங்களுடைய நடராச பெருமானை அந்த காலத்திலே பாண்டிய மன்னர்கள் தங்களுடைய குல தெய்வமாக வைத்து வழிபட்டார்கள், நாடாண்டார்கள். சோழர்கள் வழிபட்டார்கள், கோயில் எழுப்பி வழிபட்டார்கள், உலகமெல்லாம் ஆண்டார்கள். இப்படி நடராஜரை சிக்கன பிடித்தவர்கள் எல்லாம் வாழ்ந்ததாகத்தான் சரித்திரம் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இப்படி சிவபெருமானை பற்றி தவறு, அதாவது என்ன பிரச்சனை என்றால் இந்த பொதுவான விடயம், அதாவது இன்று நாங்கள் எல்லோருமே இந்து என்ற அடிப்படையில் எல்லாவற்றையுமே ஏற்கின்றவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய சமயம் சைவ சமயம். எங்களுடைய சமயத்திலே முழுமுதற் பொருளாகிய சிவபெருமான் மங்கள குணத்தர். அதை பற்றி பிறகு சொல்கின்றேன். மங்கள குணத்தர், இன்பமே வடிவானவர், இன்பமே வடிவானவர். ஆனால் பல மதங்கள் இருக்கின்றது இந்து என்ற பெயரிலே. அதாவது தெற்காசியா அப்படி என்றால் அது ஒரு தனி நாட்டை குறிக்காது. இப்ப சார்க் நாடுகள் அப்படி என்று சொன்னால் அது ஏதேனும் ஒரு நாட்டை குறிக்குமா? அப்ப நான் சார்க் நாட்டை சேர்ந்தவன் என்றால் நான் இலங்கையனா, இந்தியனா, பாகிஸ்தானியனா, பங்களாதேஷ்காரனா எதனையும் சொல்ல முடியாது. அதுபோல் இந்து என்று பொதுவாக சொன்னால் நாங்கள் எந்த சமயம் என்பதை சொல்ல முடியாது. எனவே எங்களுடைய இந்த மரபிலே சைவம் என்று வரும்போது சிவம் என்றாலே மங்களம்தான். ஆனால் பிற சமயங்கள் இருக்கின்றது, ஆதிசங்கராச்சாரியார்கள் முதலியோர் ஸ்தாபித்த சமயங்கள் இருக்கின்றன. இவற்றிலே சிவபெருமான் என்பவர் மூவரில் ஒருவர். அதாவது உருத்திரன், படைத்தல் காத்தல் அழித்தல் என்பவற்றிலே அழித்தல் தொழில் செய்கின்ற உருத்திரன், தாமச குணத்தின் என்று சொல்வார்கள். நாங்கள் சிவபெருமானை தாமச குணத்தின் என்று சொல்வதில்லை. தச்சன் தாமச குணத்தின் என்று இந்த மூவரில் ஒருவராகிய உருத்திரனை நினைத்தான், அழிந்தான். கடைசியில் ஆட்டுத்தலையோடு தான் மிஞ்சினான். ஆக நாங்கள் சிவபெருமானை மூவரில் ஒருவர் என்று நினைத்தால் எங்களுக்கு அபகீர்த்தி தான் வரும். எனவே இந்த ஏனைய சமயங்களாகிய வைஷ்ணவம், ஸ்மார்த்தம் முதலிய இந்திய பல சமயங்கள் இருக்கின்றன இந்து என்ற பெயரிலே. அவையெல்லாம் இன்று பொதுவாக இந்து என்ற பெயரிலே எங்களுக்குள் எங்களுடைய சைவ பண்பாட்டுக்குள் பொதுவாக இப்போதுதான் இருக்கின்றது. இப்ப சமயம் படிக்கிறதுக்கு சைவ சித்தாந்த புத்தகங்களை எடுத்து படிக்கின்றார்கள். யார் கந்த புராணத்தை எடுத்து படிக்கின்றார்கள். கந்த புராணத்தை படித்து விட்டால் வேறொரு புராணமும் படிக்க தேவையில்லை, அத்தனையும் அதில் அடக்கம். ஆனால் இப்போது நாங்கள் என்ன படிப்பது? ஏதேனும் பத்திரிகையில் வருகிற சஞ்சிகைகளைத்தான், நாடகங்களைத்தான் சமயத்துக்கு உதாரணமாகவே கொள்கின்றோம். எனவே இந்த புறச்சமயங்கள், சைவத்துக்கு முரணான சமயங்கள் கூட, அந்த கருத்துகள் கூட எங்களிடம் வந்து விடுகின்றன. வந்து இன்று எங்களுடைய இல்லங்களை ஆண்டு இல்லத்திலே சிவபெருமான் வைக்கின்ற பழக்கமே இல்லாமல் போய்விட்டது. நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், சிவபூசையை போன்ற, அதாவது சிவ வழிபாடை போன்ற எளிமையான வழிபாடு இல்லை. புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியானிக்கு மண்ணிலி பாவிகள் நம்முறை ஈசனை நன்னறியாமலே நழுவுகின்றார்களே. அதாவது ஒரு பூவன் நீரும் இருந்தால் போதும். நீங்கள் வீட்டிலே சிவபெருமான் படம் வையுங்கள், அல்லது சிவலிங்கம் வாங்கி வையுங்கள், அல்லது நடராஜர் மூர்த்தம் வையுங்கள், வைத்து ஒரு பூவன் நீரும் வைத்து வழிபடுங்கள். அதுதான் மங்களமான வீடு. அந்த வீடுதான் மங்களமான வீடு. சிவம் இல்லையேல் எல்லாம் சவம். ஆக சிவம் இல்லாத நிலை என்று சொன்னால் அந்த இடத்திலே அருள் இல்லை என்பது பொருள். இப்ப நீங்க கேட்கலாம், பிள்ளையார் சிவபெருமான் தானே, முருகப்பெருமான் சிவபெருமான் தானே, அவர்கள் இருக்கிறார்கள் தானே. இப்ப தந்தை இருந்தால் கூடாதென்று நினைத்து மகனை கூப்பிட்டால் மகன் வருவாரோ? நாங்கள் தந்தையை கூடாது மகன் நன்று இப்படி கொண்டால் மகனுக்கு விருப்பமாக இருக்குமா?
தச்சன் இப்படி நினைத்தான், சிவனை தாமச குணத்தன் என்று நினைத்தான், அழிந்தான். ஆக இந்த சூரபத்மநாதியரும் அப்ப இவர்களை எல்லாம் இப்ப முருகப்பெருமான் எதற்காக வந்தார்? திருஞான சம்பந்த பெருமான் சொல்லுவார், சைவ முதல் குரவாயே சமணர்களை தெருவோனே. சைவ முதல் குரவாயே சமணர்களை தெருவோனே. ஆக சைவ சமயத்தை தாவிக்க வந்த திருஞான சம்பந்த பூர்த்தியே முருகப்பெருமான் அப்படி என்கின்றார். நாங்கள் இரவான் புறவான் அப்படி என்று முருகப்பெருமானை சொல்வோம், பெருமான் முருகன். அப்ப பிறப்போ இறப்போ முருகனுக்கு சொல்வதில்லை. நாங்கள் சிவபெருமானுக்கும் சொல்ல மாட்டோம், பிறப்பு சிவபெருமானுக்கு சொல்ல மாட்டோம். பிறப்பிலி விஞ்ஞகன் பேரருளாளன் நிறப்பிலி திருமந்திரம் சொல்கின்றது. பிறப்பு சிவபெருமானுக்கு சொல்வதில்லை, முருகனுக்கு சொல்வதில்லை. அப்ப நாங்கள் பரம்பொருளுக்கு பிறப்பு செல்வதில்லை. ஆனால் அருணகிரிநாத பெருமான் என்ன சொல்கின்றார்? திருஞான சம்பந்தராக வந்ததே முருகப்பெருமான் தான் என்கின்றார். அப்படி என்றால் இந்த சாலோக முக்தி, சாரூப முக்தி, சாமீப முக்தி, சாரூப முக்தி, சாயுச்ச முக்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள். சைவநெறி பாடத்திட்டம் எங்களுடைய பாடசாலையில் படித்திருப்போம். சரியினால் சாலோகம், சரிய தொண்டு செய்தால் ஆலயத்துக்கு மலர் வாங்கி கொடுத்தல், ஆலயத்தை சுத்தம் செய்தல், சுவாமிக்கு மாலைகள் வாங்கி கொடுத்தல், இந்த ஆலயத்தை சுத்தம் செய்கிறது, இப்படியான பணிகள் எல்லாம் சரியை தொண்டு. கிரியை தொண்டு வழிபாடு, கிரியைகள் செய்தல் இறைவனுக்கு, அப்படியான வழிபாடுகள் கிரியை தொண்டு. கிரியை தொண்டு செய்தால் சரியை தொண்டு என்றால் சாலோகம், கிரியை தொண்டு என்றால் சாமீபம். சாலோகம் என்றால் சேருமானுடைய உலகத்திலேயே போய் வாழ்றது, திருக்கைலாயத்திலேயே வாழ்றது. சாமீபம் அப்படி என்று சொன்னால் சிவருமானுக்கு அருகிலேயே இருக்கிறது. சாரூபம் அப்படி என்று சொன்னால் யோகத்தினால், யோகத்தொண்டினால் வரும். இறைவனை யோகமுக்கினூடாக வழிபடுவதனூடாக சாரூப வடிவம், சேருமானுடைய வடிவத்தையே பெற்று நிற்பார்கள். அப்படி எண்ணற்ற ருத்திரர்கள் இருக்கின்றார்கள். அவர்களில் ஒரு குணருத்திரர்கள் என்பவர்கள் தான் இந்த அழித்தல் தொழில் செய்பவர்கள். அப்ப சிவபெருமான் அழித்தல் தொழில் செய்பவன் என்று, அவன் அழித்தல் தொழிலும் செய்வான், படைத்தல் தொழிலும் செய்வான், காத்தல் தொழிலும் செய்வான், அழித்தல் தொழிலும் செய்வான், மறைத்தல் தொழிலும் செய்வான், அருளல் தொழிலும் செய்வான். படைத்தலை பிரம்மாவை கொண்டு வித்தின் செய்வான், காத்தலை திருமாலை கொண்டு வித்தின் செய்வான், அழித்தலை ருத்ரனை கொண்டு வித்தின் செய்வான், மறைத்தலை மகேஸ்வரனை கொண்டு வித்தின் செய்வான், அருளலை சதாசிவனை கொண்டு வித்தின் செய்வான். அப்ப ஐந்தொழில்களையும் தாமே செய்வார். புண்ணிய ஆத்மாக்களை அந்தந்த இடத்திலே இருக்காட்டியும் செய்வார். அப்ப இப்படிப்பட்ட சாரூப முக்தி, அதாவது இந்த ருத்ர பதவிகளை கொடுப்பார். அடுத்தது சாவிச்சியம். சாவிச்சியம் என்று சிவருமானுடைய திருவடிகளே இரண்டரை கலந்து நின்று உயிரானது சிவருமானுடைய பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்ற முக்தி. அதன் பிறகு பிறப்பில்லை. எனவே இந்த சாரூபம், இது போன்று முருக சாரூப முக்தி பெற்ற உயிர்தான் திருஞான சம்பந்த மூர்த்தியாக வந்தார் என்பதுதான் இந்த திருப்புகளிலே அருணகிரிநாதருடைய முடிவு. முருகசாரூப முக்திகள் பெற்றவர்கள் எப்பப்போ வருவார்கள் என்றால், எப்போதெல்லாம் சைவ சமயத்துக்கு கேடு வருகின்றதோ, எப்போதெல்லாம் சைவ சமயத்துக்கு தீங்குகள் வருகின்றதோ, அப்போதெல்லாம் அபர சுப்பிரமணியர்கள் வருவார்கள், இந்த பூமியிலே வருவார்கள். காலங்காலமாக வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்ப நாங்கள் எப்போது சிவ வழிபாட்டில் இருந்து பிறழுகின்றோமோ, எப்போது சிவபெருமானை தாமச குணத்தனாக நினைக்கின்றோமோ, அப்போது எங்களுடைய வாழ்வு மங்குகின்றது. இப்ப நாங்கள் நன்றாக வாழ்ந்தோம், பல தேசங்கள் ஆண்டோம், இன்று ஏதிலிகளாய் இருக்கின்றோம். எந்த இடத்திலும் எங்களுக்கு ஒரு உரிமை இல்லை. ஏன்? அல்லது எங்களுடைய இனம் பல நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து இப்ப அவர்களுடைய சந்ததிக்கு தமிழும் தெரியாது. இப்ப எங்களுக்கு எல்லாம் என்ன இலட்சியம்? எப்படியாவது பிள்ளை ஏதாவது ஒரு நாட்டுக்கு அனுப்பணும், வெளிநாட்டு. இந்த நாட்டிலே எப்படி பிள்ளை நன்றாக வாழணும் என்று நாங்கள் சிந்திப்பதில்லை. இறைவனை சிக்கன பிடித்து வழிபட்டால் எங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும், எங்கள் இனத்துக்கு நல்லதே நடக்கும். அப்ப இதுதான் கந்த புராணம். அதாவது நாங்கள் சிவ வழிபாட்டில் புரளாமல் நிற்க வேண்டும் என்று. இப்ப நான் மீண்டும் இந்த தச்சனுடைய இடத்துக்கு போகின்றேன். தச்சனுடைய இந்த யாகம் எல்லாம் அழிக்கப்பட்டு கடைசியிலே என்ன நடக்கின்றது என்றால், இந்த தேவர்களுக்கெல்லாம் பிறகு, அதாவது இப்ப இலக்குமி வந்து வீரபத்திரிடம் கெஞ்சி இறங்குகின்றார். அப்ப திருமாலுக்கு மீண்டும் வாழ்வு கொடுக்கப்படுகின்றது. இதுபோல்
தச்சன் திருந்தி நிற்கின்றான். அவனுக்கு ஆட்டுத்தலையை பொருத்தி அவனை மீண்டும் உயிர்ப்பித்து விடுகின்றான். இப்படி வீரபத்திரர் கடைசியில் எல்லாரும் தண்டித்த பிறகு சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்ட போது அவர்களுக்கு திருப்பி வாழ்வு கொடுக்கின்றார்கள், வாழ்வு கொடுத்து அருளுகின்றார். ஆனால் அவர்கள் செய்த வினையினால் சூரபத்மன் என்கின்றவனிடம் அகப்பட்டு துன்பமடைய வேண்டிய நிலை வருகின்றது. இப்ப இந்த சூரபத்மன் என்ன செய்கின்றான் என்றால் சிவபெருமானை நோக்கி தவன் செய்கின்றான், கடுந்தவம் எல்லாம் செய்கின்றான். கடுந்தவன் செய்து அவனுடைய தந்தையார் காசிப முனிவர், தாயார் மாயை. இந்த மாயை என்ன செய்கின்றாள் என்றால் சிவபெருமானை வழிபடுவதனால் எந்தவித பலனும் இல்லை, உலக போகங்களோடு வாழ்வ வேண்டும், உலக போகங்களே எங்களுக்கு தேவையானது, இறைவன் என்ற ஒன்று இல்லை, இப்படியான உபதேசங்களை செய்கின்றார். ஆனால் காசிப முனிவரோ சிவபெருமானே முழுமுதல், சிவபெருமானையே சிக்கன பிடிக்க வேண்டும், சிவனோடொக்கும் தெய்வன் தேடினும் இல்லை, அவனோடொப்பார் இங்கு யாவரும் இல்லை, பூவனங் கடந்தென்று பொன்னலி மின்னும் தவணச் சடமுடி தாமரை யானே, அப்படி என்கின்ற அந்த சிவபரத்துவத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். இப்போது இவன் முதலிலே இந்த சிவபெருமானை வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும் என்று எண்ணி சிவபெருமானை வழிபடுகின்றான். வழிபட்டு நிற்கும் போது சிவபெருமான் தோன்றுகின்றார். நான் தானே சொல்லிவிட்டேன், சிவபெருமான் எப்போதுமே வந்து அருளுவர், நாங்கள் கேட்டால் சிவபெருமான் அருளுவர். அதற்கு ஒரு கதையையும் சொல்லிக்கொண்டு போகின்றேன். எங்களுடைய மெய்கண்டாருடைய வரலாறு. மெய்கண்டார் யாரென்றால் சைவ சித்தாந்த ஞானமாகிய சிவஞான போத நூலினை தந்த எங்களுடைய சந்தான உறவர்களிலே முதற்குறவர். அவருடைய தந்தையார் அச்சுத கலப்பாளர், பிள்ளை இல்லாமல் வருந்திக் கொண்டே இருக்கின்றார். பல காலம் பிள்ளை இல்லை. அவருடைய குருநாதராகிய அருணந்தி சிவாச்சாரியாரிடம் போகின்றார். அவர் சகலாகம பண்டிதர் என்று பேர், எல்லா ஆகமங்களையும் படித்த சிறப்புடையவர். எனவே இந்த சகலாகம பண்டிதராகிய அருணந்தி சிவாச்சாரியாரிடம் இவர் அச்சுத கலப்பாளர் போய் கேட்கின்றார், எனக்கு பிள்ளை வரம் வேண்டும். உடனே அவர் என்ன செய்கின்றார் என்றால் சோதர புத்தகத்தை போய் திறக்கவில்லை. அவர் என்ன செய்தார், திருமுறையை ஏட்டை எடுத்து கயிறு சாத்தி பார்க்கின்றார். அங்கு பதிகம் பெறுகின்றது, கண்காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும் பெண்காட்டும் உருவானும் புரைகாட்டும் கடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர்காட்டும் புயலானும் பெண்காட்டில் உறைவானும் விடைகாட்டும் கொடியானே என்ற பதிகம். அதில் 2வது பாடல், பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடுள்ள நினை வாயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டாம், வேயனதோ உமவங்கன் பெண்காட்டு முக்குளை நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவான் தீவினையே, அப்படி என்று வருகின்றது. அப்ப இந்த பதிகத்தை எடுத்து படித்துக் கொண்டு வருமக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் அப்படி என்று அருளுகின்றார். அதே மாதிரி அந்த ஆலயத்துக்கு சென்று முக்குள நீர் இருக்கின்றது. அங்கே அந்த 3 குளத்திலே சூரிய குளம், சந்திர குளம், அக்கினி குளம் என்று அந்த குளங்களிலே நீராடி வழிபடுமாறு சொல்லிவிடுகின்றார். இப்போது இவர் சென்று இவ்வாறெல்லாம் வழிபட்டு கொண்டு வருகின்றார். ஓராண்டு காலமாகின்றது, நல்ல செய்தி எதுவும் வரவில்லை. இப்போது மனக்கவலையோடு நித்திரை செய்கின்றார். அப்ப நித்திரையிலே சிவபெருமான் கனவிலே வந்து சொல்கின்றார், உனக்கு இந்த பிறவியில் பிள்ளை வரம் இல்லை அப்படி என்கின்றார். உனக்கு இந்த பிறவியில் பிள்ளை வரம் இல்லை அப்படி என்கின்றார். உடனே அவர் ஒன்றை எடுத்து போடுகின்றார். என்னென்றால், சிவபெருமானே, எனக்கு இந்த பிறவியில் பிள்ளை வரம் இல்லை என்பது இருக்கட்டும், ஆனால் இந்த பதிகத்தை படித்தால் பிள்ளை வரும் அப்படி என்று திருஞான சம்பந்த பெருமான் இந்த பதிகத்திலே அருள் இருக்கின்றார், அவர் வாக்கு பொய்யாகுமோ அப்படி என்கின்றார். உடனே சிவபெருமான் திருஞான சம்பந்தருடைய வாக்கு தன் வாக்கு, எனதுரை தனதுரையாக, நான் ஏற்கனவே சொன்னேன், திருமுறைகள் எல்லாம் சிவன் வாக்கு ஆக உடனே சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அவருக்கு குழந்தையை கொடுக்கின்றார். அந்த குழந்தை தான் மெய்கண்ட பெருமானாக வந்து எங்களுக்கு சிவஞான போதம் தந்த குழந்தை. சைவ சித்தாந்தம் தந்து தமிழினம் தலைப்பதற்காக சைவ சித்தாந்த ஞானத்தை தந்த அருட்குழந்தை. 2 வயது நிரம்பி இருக்கும் போது ஞானம் பெற்று சிவஞான போதத்தை தந்த குழந்தை. ஆக இப்ப முதலிலே அவர் என்னத்துக்காக பிள்ளை கேட்டார்? தனக்கு ஒரு சந்ததி வேணும் என்று தானே கேட்டார். தனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு தானே பொதுவாக கேட்பார்கள். ஆனால் வந்த பிள்ளை ஞான பிள்ளை. அது சீடர்களை அவர் தன்னுடைய குருநாதராகிய, அதாவது தனது தந்தையின் குருநாதராகிய அருணந்தி சிவாச்சாரியாரையே தனக்கு சீடனாக்கி கொண்டது. பிறகு இப்படி மரஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியர் என்று சந்தான குரவர் பரம்பரை வருகின்றது. அப்ப இந்த குழந்தை
அவருக்குரிய குழந்தை என்று, சைவத்துக்குரிய குழந்தை. நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களுக்கு ஏதேனும் கிடைக்கவில்லை, ஆனால் வேண்டும் என்று சிந்தித்தால் இறைவனுடைய அருளாக வேண்டினால் நடக்கும். அப்ப எங்களுக்கு குழந்தை வரம் இல்லையா, அப்ப என்னென்று வேண்ட வேண்டும்? இறைவா, எனக்கு ஒரு குழந்தையிட்டால் நான் நல்ல தமிழ் பெயர் வைக்கின்றேன், மங்களமான உனது நாமத்தை முருகன் என்றே வைக்கின்றேன், இப்படி கேட்க வேண்டும். முருகன் என்று வைத்து காட்டுகின்றேன், அப்படி கேட்டால் கட்டாயம் கிடைக்கும். அதாவது நாங்கள் இறைவனுக்காக கேட்டு பழக வேண்டும். இறைவா, எனக்கு ஒரு பிள்ளைதான், நான் அந்த பிள்ளைக்கு முருகன் என்று பெயர் வைக்கின்றேன், சைவ சமய தீட்சை கொடுக்கின்றேன், சைவ அனுஷ்டானங்கள் வளர்க்குகின்றேன், அந்த பிள்ளையை ஒரு சிறந்த சைவ சமயியாக வளர்த்து காட்டுகின்றேன், அந்த பிள்ளையால் இந்த நாட்டிலே சைவமும் தமிழும் தலைப்பதற்கு உரிய வகையில் வளர்த்து காட்டுகின்றேன். இறைவா, ஒரு பிள்ளைதான், கேளுங்கள், நடக்கும். ஆக இப்படி இறைவனை வழிபடுங்கள், நல்லது நடக்கும். ஆக சிவபெருமான் கேட்பதை எல்லாம் கொடுப்பவன். அப்ப சூரபத்மனுக்கும் கொடுக்கிறார். என்ன? பூ உலகங்களையும் ஆளுகின்ற, சர்வ லோகங்களையும் ஆளுகின்ற அத்தனை வரங்களும் அத்தனை ஆயுதங்களும் கேட்பதெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அவருக்கு மட்டும்தான் தெரியும் முற்றுணர்வினன் என்னத்துக்காக அவன் கேட்கின்றான், இதனால் என்ன வரப்போகின்றது. தேவர்களுக்கு இப்போது அந்த வினை இருக்கின்றது. என்ன வினை? சிவபெருமானுக்கு இடம் கொடுக்காத யாகத்தில் கலந்து கொண்ட வினை. இப்ப நாங்கள் எல்லாம் கன யாகங்களில் கலந்து கொள்கின்றோம். அப்படி சிவாகம யாகங்களில் தான் சைவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். திடீரென ஏதேனும் ஒரு இடத்தில் யாகம் என்றால் ஓடி போயிடக்கூடாது. அங்கு சிவ யாகமா, சிவாகமப்படி நடக்கின்ற யாகமா, ஆராய்ந்து போக வேண்டும். அப்படி போறதில்லை. அதனாலதான் இப்ப பிரச்சனையா. எங்களுக்கு யாகத்திலே எது சிவாகம யாகம், எது இல்லாத யாகம் தெரியாது. அது அடுத்த பிரச்சனை. சரி, இப்ப சிவாகம யாகம், அதாவது சிவபெருமானுக்கு முன்னுரிமை கொடுக்காத யாகத்தை தட்டும் செய்ததனால் அதில் கலந்து கொண்டார்கள் அல்லவா, அந்த வினைக்கு அனுபவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே கொடுப்போம், இவனை கேட்கிறான், கொடுப்போம் அப்படி என்று சிவபெருமான் அள்ளி 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 வரம் கொடுத்து விட்டார். இப்ப சூரபத்மன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், இவர்களை எல்லாம் தேவர்களை எல்லாம் சிறை கொண்டு தனக்கு அடிமைகளாக்கி நிற்கின்றார். இப்படியே இந்த கதை நிற்கட்டும். ஏனென்றால் இனி இது கந்த புராணம், மிச்சம் சொல்வோம். ஆனால் இந்த புராணத்தை இனி தேவர்களை எப்படி முருகப்பெருமானாக வந்து சிவபெருமான் மீட்கின்றார், எப்படி காக்கின்றார், அப்படி என்கின்ற இந்த வரலாற்றை தமிழ் கூறும் நல்லுலகு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்பதற்காக கச்சியப்பரை கொண்டு வித்து இந்த கந்த புராணத்தை எங்களுக்கு சிவபெருமான், ஆறுமுக சிவபெருமான் தந்தருளினார். அந்த கச்சியப்பர் எப்படி இதனை செய்தார்? இந்த கந்த புராணம் கச்சியப்பர் செய்ததா? என்ன, எங்களுக்கு சமய நூல், சைவ சமயத்தவர்களின் நூல் என்ன என்றால் நாங்கள் உடனே யோசிப்போம். அந்த சமயத்தவர் ஒரு நூலை சொல்லினோம், இந்த சமயத்தவரும் ஒரு நூலை சொல்லினோம், இப்ப நாங்களும் ஏதாவது ஒன்றுதான் சொல்லணும். அப்படித்தான் நாங்கள் யோசிப்போம். உண்மைதானே? இப்ப ஒருத்தரிடம் வாழைத்தோட்டம் மட்டும்தான் இருக்குது, அவர் என்னிடம் வாழைப்பழம் தான் இருக்கின்றார். ஒருத்தரிடம் மாந்தோட்டம் தான் இருக்குது, அவர் தன்னிடம் மாம்பழம் தான் இருக்கின்றார். எங்களிடம் வாழைத்தோட்டம் இருக்கும், மாந்தோட்டம் இருக்கும், இப்படி எல்லா வகையான பழத்தோட்டங்களும் இருக்கின்றால் நாங்கள் எப்படி எங்களிடம் ஒரு பழம் தான் இருக்குன்னு சொல்ல முடியும்? எங்களிடம் எல்லா மரங்களையும் நாங்கள் சொல்லத்தான் வேண்டும். அப்ப முதலிலே ஒரு நூல் தான் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை விட்டு விடுங்கள், அது தவறு. இரண்டாவது, எங்களுக்கு சமய நூல்கள் என்று வரும்போது வேதம் பொது. வேதம் என்பது அறத்தை சொல்வது. அப்ப உத்தர வேதம், திருக்குறள், இப்படி இவையெல்லாம் பொது. இங்கு இறைவன் சூக்குமமாக, ஏன் திருக்குறளிலே நேரடியாக சிவபரத்துவம் இல்லை, ஏன் சிவபெருமான் என்ற பெயரில் என்று பலர் கேட்பார்கள். ஏனென்றால் அது பொது நூல். பொது நூல் என்றால் எல்லா சமயத்தவர்களுக்கும் பொது என்பது அர்த்தம் இல்லை. அங்கு சிவபரத்துவம் சூக்குமமாக, நுணுக்கமாக சொல்லப்படும். உலக அறங்கள் சிறப்பாக துலக்கமாக சொல்லப்படும். புதர் வேதத்தை எடுத்துக்கொண்டால் ஆத்மனே பிரம்மம் அப்படி என்று வரும். பிரஜான பிரம்ம என்றால் அறிவே பிரம்மம், அறிவுணர்வே பிரம்மம். அன்னமே பிரம்மம் என்றால் சோறு, சோரே பிரம்மம். காற்றே பிரம்மம், இப்படி எல்லாம் வரும். அப்ப காற்று பிரம்மமா அப்படி என்று நாங்கள் தத்துவம் மசி, நீயே பிரம்மம் என்று வரும். அப்ப நீயே பிரம்மம் என்றவுடன் நானே பிரம்மம் அப்படி என்றுதான் சூரபத்மன் நிலை. அவன் சைவ சித்தாந்த உட்பொருளை அறியாமல் நேரடியாக பொருள் கொண்டு விட்டான்.
சரி, இப்ப அப்ப வேதம் பொதுவாக சொல்லும் சிவாகமங்கள் சிறப்பு நூல்கள். சிவாகமங்கள் சிறப்பு நூல்கள். அப்ப சிறப்பு நூல் என்றால் எப்படி என்றால் சிவபரத்துவத்தை துலக்கமாக மிகவும் எளிமையாக விளங்குமாறு எங்களுக்கு சொல்லும். ஈராய் முதலொன்றாய் இருவன் குணம் மூன்றாய் மாறா மறை நான்காய் வருபூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோடு எட்டு திசை தானாய் வேறாய் உடனானிடம் வீழி மிளலையே. ஈராய் முதலொன்றாய், இப்ப இரு பெண்ணான் ஆண் பெண்காய், குணம் மூன்றாய் மாறா மறை நான்காய் வருபூதம் அவை ஐந்தாய். இப்ப மண்ணாக விண்ணாக இப்படியெல்லாம் சேருமான் தான் இருக்கின்றார். பிறகு வேறாய் உடனானிடம், அவற்றிலிருந்தும் வேறாயும் அவற்றுடனாயும் இருக்கின்றான் அப்படி என்று திருஞான சம்பந்தர் சொல்கின்றார். இது சிவாகம முடிவு. இப்ப சிவாகமங்கள் என்ன சொல்கின்றது என்றால் மண் சிவபெருமான் அல்ல, மண்ணில் சிவபெருமான் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். இந்த ஒளிவாங்கி சிவபெருமான் இல்லை, இந்த ஒளிவாங்கியில் சிவபெருமான் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். அப்ப சிவபெருமான் இல்லாத இடம் ஒன்றில்லை, சிவபெருமான் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். ஆதலால் வேதத்தில் பொதுவாக நீ பிரம்மம், காற்றே பிரம்மம், மண்ணே பிரம்மம் அப்படி என்று வரும். இப்போது சைவம் சிவாகமம் அதற்கு விளக்க சொல்கின்றது. எப்படி என்றால் நீக்கமர நிறைந்திருப்பதால் மண் பிரம்மம், காற்று பிரம்மம். காற்று பிரம்மம் என்பது காற்றில் சிவபெருமான் நீக்கமர நிறைந்திருப்பதால். காற்று என்பது ஒரு சடப்பொருள், மண் என்பது ஒரு சடப்பொருள், ஆகாயம் என்பது ஒரு சடப்பொருள், தீ என்பது ஒரு சடப்பொருள். அப்ப ஏன் இப்படி நீக்கமர நிறைந்திருக்கணும்? திருவாசகம் வருகிறது, திந்திரல் தீயில் வெண்மை வைத்தோன், வெண்மை செய்தோன், திந்திரல் தீயில். அப்ப நெருப்புக்கு நெருப்பினுடைய குணம் என்ன, இயல்பு என்ன? வெம்மை, சூடு. அந்த குணம் அதில் வெளிப்பட வேண்டும் என்றால் சிவபெருமான் நீக்கமர நிறைந்து அதற்கு உதவுதல் வேண்டும், இல்லாவிட்டால் முடியாது. சிவபெருமானை நாங்கள் பரம்பொருள் என்கின்றோம். பரம்பொருள் என்றால் என்ன? அவன் இல்லாவிட்டால் எதுவும் இல்லை. ஆக ஒரு உயிரானது சிவபெருமானுடைய அருட்கருணை இல்லாவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்ப இறைவன் உயிரோடு ஒன்றாய் நின்று உயிரினுடைய குணங்களை முதல் துலக்குகின்றார். துலக்கி பிறகு வேறாய் நின்று இயக்குகின்றார். இப்ப மாட்டு வண்டியில இயக்கல, மாடோட இன்னொரு மாடு நின்று மாட்டு வண்டியில இயக்க முடியுமா? மாட்டுக்கு வேறான மனிதன் நின்று மாட்டு வண்டியை இயக்க வேண்டும். இந்த திசையில் போக வேண்டும், இப்படி போக வேண்டும் என்று அடிச்சடிச்சு அனுப்பணும். தான் மாட்டு வண்டியில் அப்படியே போகும் மாடு ஓடோட. அதுபோல் இறைவன் வேறாய் நின்று பிறகு உடனாய் பொருட்தன்மையில் வேறு, பிறகு கலப்புத்தன்மையில் ஒன்று, அதே நேரத்தில் இயங்கு தன்மையில் உடன். இறைவன் நாங்கள் கேட்கும் போது எங்களோடு உடனாய் நின்று கேட்டு எங்களை கேட்பித்து நிற்கின்றான். ஆனால் நான் தீயவற்றையெல்லாம் ஒட்டு கேட்டால் என்னுடைய மனம் வந்து தீமைக்குள் போகும். ஆனால் இறைவன் தீமைக்குள் ஆட்படுவானோ? இல்லை. அதான் திருக்குறளில் ஐந்தவித்தான் அப்படி என்று வரும். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. குணமிலவே என்கின்றார், குணமிலதே என்று சொல்லவில்லை. கவனமாக்களுங்கள். குணமிலதே என்றால் அந்த தலை என்பது ஒன்று என்று பொருளாகிவிடும், ஒரு தலைதான் என்ன. குணமிலவே என்றால் அந்த தலை, வழிபடுகின்ற தலை, என் குணத்தானை வழிபடுகின்ற தலை வந்து பன்மைக்கு வரும். எனவே உயிர்கள் பன்மை, எண்ணிலி சைவம் சொல்லும். அப்ப இறைவன் ஒருவன் உண்டு, உயிர்கள் எண்ணற்றன உண்டு என்கின்ற அந்த சைவ சித்தாந்தம் பொது சூக்குமமாக இருக்கும். இந்த பொது நூல்களில், ஆகம நூலில் சிறப்பாக விளக்கமாக இருக்கும். சிவாகமங்கள் சைவர்களுக்கு சிறப்பு நூல். இந்த சிவாகமங்கள் சிறப்பு நூல் எனும் போது சிவாகமங்களிலே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 காண்டங்கள். சரியை காண்டத்தை விட கிரியை காண்டம் உயர்வானது, கிரியை காண்டத்தை விட யோக காண்டம் உயர்வானது, யோக காண்டத்தை விட ஞான காண்டம் உயர்வானது. இதற்கு ஒரு பிரமாணம் சொல்கின்றேன். கிரியை காண்டத்திலே சிவபெருமானுக்கு இறைச்சியை கொண்டு வந்து படைக்க சொல்லி இருக்கின்றது.
இரத்தத்தோடான இறைச்சியை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு படைக்க சொல்லி, ருத்திரனுக்கு படைக்க சொல்லி இருக்கின்றது. யாரேனும் படைக்கிறாங்களா கோயிலுக்குள்ள கொண்டு வந்து? ஆகமத்தில் இருக்கு, கிரியகாண்டத்துல காமிக ஆகமத்தில் இருக்குது. யாரேனும் படைக்கிறாங்களோ? ஏன்? ஏனென்றால் கிரிய காண்டத்தை விட உயர்வானது எது? யோக காண்டம். யோக காண்டத்தை விட உயர்வானது ஞான காண்டம். ஞான காண்டமாக நூல்களாக இருப்பது எங்களுக்கு 12 திருமுறையும் 14 மெய்கண்ட சாத்திரமும் தமிழிலேயே இருக்கின்றது. அப்ப இந்த 12 திருமுறைகளில் ஒன்று திருமந்திரம், 10ஆம் திருமந்திரம். அங்கு கொல்லாமை என்கின்ற ஒரு அதிகாரமே இருக்கின்றது. அப்ப ஞான காண்ட நூலினால் மறுக்கப்பட்டால் அது எங்கிருந்தாலும் மறுக்கப்பட்டதே. எனவேதான் நாங்கள் ஞான காண்டத்தை உயர்வு. ஞான காண்டம் என்கின்ற பூத கண்ணாடி கொண்டுதான் நாங்கள் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். யோக காண்டமாயினும் சரி, கிரிய காண்டமாயினும் சரி, சரிய காண்டமாயினும் சரி, வேதங்களாயினும் சரி, எந்த நூல்களாயினும் சரி, நாங்கள் ஞான காண்டம் என்கின்ற சைவ சித்தாந்த நூல்களை கொண்டுதான் பார்க்க வேண்டும். அந்த வகையில் அவை எங்களுக்கு தமிழிலேயே இறைவன் தந்திருக்கின்றான். அவைதான் 12 திருமுறையும் 14 மெய்கண்ட சாத்திரமும். இப்போது இவையெல்லாம் பதிவாக்கு சிவபெருமானே அருளினது. திருஞான சம்பந்தரை கொண்டு விட்டு, திருநாவுக்கரசரை கொண்டு விட்டு, சுந்தரமூர்த்தி நாயனாரை கொண்டு விட்டு, மாணிக்கவாச சுவாமிகளை கொண்டு விட்டு இப்படி அருளினது. அதுபோல் திருப்புகழ், கந்தபுராணம் இவையும் பதிவாக்கியம். கச்சியப்பரை கொண்டு விட்டு, அருணகிரிநாதரை கொண்டு விட்டு அருளியவை. சரி, இதற்கு ஒரு சான்று. இப்ப தேவாரம் 12 முறை பதிவாக்கு, சேருமான் அருளினது, எந்த சிக்கலும் வராது. இப்ப கந்த புராணத்தின் சிறப்பு என்ன? நீங்க கந்த புராணத்தை 18 புராணங்களில் இருக்கிற ஒரு புராணமாக எடுத்துடக்கூடாது. வடமொழியிலே 18 புராணங்கள் இருக்கின்றது அல்லவா? 14 புராணங்கள் என்பார்கள். அந்த 14 புராணங்களிலே ஒன்றுதான் ஸ்காந்த மகாபுராணம். அந்த ஸ்காந்த மகாபுராணத்திலே வருகின்ற சிவரசிய காண்டத்தின் ஒரு பகுதிதான் எங்களுக்கு கந்த புராணம். அப்ப நாங்கள் இந்த தமிழ் கந்த புராணத்தை ஸ்காந்த மகாபுராணத்தோடு சமன் செய்து விடக்கூடாது. அது கவனமாக இருங்கள். ஸ்காந்த மகாபுராணத்தை கொண்டுதான் எங்களுக்கு கற்றியப்படுது தந்தார். ஆனால் இங்கு ஒரு விசேடம் இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொல்லினான், ஏதிலா கற்பங்கள் எண்ணில சென்றன, ஆதலால் இக்கதை அனந்தமாம் வேதமாகும், வேதத்தின் உள்விரித்து ஓது காந்தத்தின் உண்மையை உரைக்கேன். அப்ப என்ன, இன்றைக்கு புராணங்கள் என்ற பெயரிலே பல பேரங்களும் புரள்வமான கதைகள் எல்லாம் வந்துவிட்டன. ஆதலால் நான் உண்மையை உரைக்கேன், அதாவது உண்மையைத்தான் சொல்ல போகின்றேன். அப்ப சிவபெருமான் தான் எல்லா நூல்களையும் அருளினவன். சமன் சாக்கியம் ஆக்கியவாறே திருஞான சம்பந்தர் எல்லா சமயத்தையும் சிவபெருமான் அவரவர் பக்குவத்துக்கு ஏற்ப ஆக்கி கொடுத்திருக்கிறார். அப்ப எல்லா புராணங்களையும் அருளியதும் சிவபெருமான் தான். ஆனால் அந்த புராணங்கள் பல கற்பங்களாக விளங்கி வருவதனால் மனிதர்களுடைய இடையூறினால் பிற்கேட்கைகள் எத்தனையோ செய்கின்றார்கள். நாவலர் காலத்துக்கு பிறகு காசிவாசி செந்திநாதையர் மிக வரம் வருந்தி சொல்கின்றார், வேதங்களிலே சிவ சிவ என்று இருப்பதையெல்லாம் பிரம்ம பிரம்ம என்று மாற்றி விட்டார்கள் என்று. அப்ப இப்படி ஏனென்றால் அவரவர் தங்கள் தங்கள் கொள்கைகளுக்கு ஏற்ப நூல்களை எல்லாம் மாற்றுவார்கள். எனவே இப்படியெல்லாம் மாற்றப்பட்டு விட்டதனால் நான் சிவபெருமானே சொன்ன அந்த ஸ்காந்தத்தை அப்படியே தரப்போகின்றேன். அப்ப சிவபெருமான் கொடுத்த ஸ்காந்த மகா புராணத்தினுடைய முழுமையான உண்மைதான் எங்களுக்கு தமிழ் கந்த புராணம். அது முதலாவது விடயம். இரண்டாவது, இந்த கந்த புராணத்தை கச்சியப்ப சிவாச்சாரிய பெருமானுக்கு முருகப்பெருமானை அடியெடுத்து கொடுக்கின்றார். என்ன? திகட சக்கர சண்முகம் ஐந்துளான். அப்ப இந்த அடியை வைத்துக் கொண்டு திகட சக்கர சண்முகம் ஐந்துளான், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர விண்மணி யாவுரை, விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் என்று பிள்ளையாரை துதித்துக் கொண்டு தொடங்குகின்றார். இந்த பிள்ளையாரை துதித்துக் கொண்டு தொடங்குவதற்கும் சிவபெருமான் தான் விதி கொடுத்திருக்கின்றார். கந்தபுராணத்திலே கயமுன் உற்பத்தி படத்திலே வருகின்றது. என்னரே யாவிரம் யாவதொன்றெண்ணுங்கள், முன்னரே உனதுதால் முடிவுற பணிவரேல், அன்னர்தம் சிந்தை போல் ஆக்குதி அல்லது உனை உன்னலார் செய்கையை ஊறு செய்திடுதி அப்படி என்கின்றார். உன்னை முன்னரே பணிந்த ஒரு காரியத்தை தொடங்கினால் நீ அவர்களுடைய காரியங்களை எல்லாம் முற்றுவித்துக் கொடு. உன்னை மறந்து உன்னை புறக்கணித்து யாராயினும் ஏதேனும் ஒரு காரியம் செய்து விட்டால் அவற்றை கெடுத்து விடு. சிவபெருமான் அருளி செய்கின்றார். யாருக்கு? பிள்ளையாருக்கு. பிள்ளையாரார் சிவபெருமானுடைய பிரணவ வடிவம்.
உபச்சாரமாக மகன் தந்தை என்போம். இருமையாமன்று ஈசனேன் என்று அருளுவான். அப்ப சிவபெருமான் பிள்ளையார் என்ற பேதம் என்பது சாமானியர்களுடைய ஞானத்துக்கு. ஆனால் சைவ சித்தாந்தம், எங்களுடைய சிவாகமங்கள் எல்லாம் என்னென்று சொல்கின்றது என்றால், கந்த புராணம் எல்லாம் என்னென்று சொல்கின்றது என்றால், பிள்ளையாருடைய வடிவந்தான் சிவன், பிள்ளையாருடைய பிரணவ வடிவந்தான் சிவபெருமானுடைய வடிவந்தான் பிள்ளையார், சிவபெருமானுடைய பிரணவ வடிவந்தான் பிள்ளையார். அப்ப இந்த பிள்ளையாரைக்கான பாடலை பாடுகின்றார். சரி, இப்படி கந்த புராணத்தை நாள்தோறும் பாடிவிட்டு முருகனுடைய திருவடியிலே கொண்டு போய் வைத்து விடுவார். அடுத்த நாள் சென்று பார்த்தால் அவையெல்லாம் திருத்தப்பட்டிருக்கு. திருத்தினது யாரு? முருகப்பெருமான். திருத்தி கொடுத்தது முருகப்பெருமான். இப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் வைத்து திருப்தி ஆயிட்டு இப்போது அந்த கந்த புராணத்தை அவர் சபையேற்ற வேண்டும். சபை கூடியாயிட்டு இப்ப நாங்களெல்லாம் இப்ப நூல் வெளியிடுவோம். அதுல எத்தனையோ பிழை இருக்கும், அதை பற்றியும் எந்த வித அக்கறையும் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. சபையிலே பல கேள்விகள் கேட்டு தர்க்கித்து எல்லோரும் ஏற்றுக்கொண்டால் தான் வெளியீடு. இப்ப கச்சியப்ப சிவாச்சாரியார் திகட சக்கர என்று எடுத்தவுடனே ஒரு புலவர் எழும்பி விடுகின்றார். திகழ் தச கரம். அப்ப திகழ் என்பதுன்றதில் தமிழுக்கு வர லகரம், அங்கால தச தகரம். இந்த ரெண்டும் லகரமும் தகரமும் பொருந்துவதற்கு என்ன விதி? பொருந்தி தகரமாகிறதுக்கு என்ன விதி? ஏனென்றால் பள்ளத்துக்கு வர்ற லகரம் இருக்குல்லவா, அந்த லகரத்துக்கும் தகரமும் தானாவும் பொருந்தும் போது சேரும் போது தகரம் வரும் என்று விதி இருக்கு தொல்காப்பியத்தில். இப்போது தமிழுக்கு வருகின்ற லகரம், அந்த லகரமும் தகரமும் சேரும் போது டகரமாகிறதுக்கு விதி இருக்கா? இப்படி இன்னொரு புலவர் எழுப்பி கேட்டுவிட்டார். உடனே இவர் சொல்கின்றார், இது முருகப்பெருமானே எனக்கு அடியெடுத்து தந்தது. எனக்கும் இதுக்கு விதி தெரியவில்லை, ஆனால் எனக்கு மாற்றும் உரிமை இல்லை. முருகன் ஒவ்வொரு நாளும் திருத்தி தந்திருக்கிறார், எனக்கு மாற்றுகின்ற உரிமை இல்லை, என்ன செய்வது? அப்படி என்று அவரும் விதிர்விதித்து நிற்கின்றார் என்ற இப்ப சபையில கேட்கிறார்கள். பிறகு முருகனிடமே நான் விண்ணப்பம் செய்கின்றேன் இதற்கு அப்படி என்று சொல்லி அன்று சபை கலைகின்றது. அன்று முருகப்பெருமானை எல்லாம் வழிபட்டு மனம் வெந்து இதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும், இல்லாட்டி இந்த நூலை சபையேற்ற முடியாது அப்படி என்று சொல்லி மனம் பெருந்தி நித்திரை செய்கின்றார். அப்போது முருகப்பெருமான் கனவிலே சொல்கின்றார், கவலை வேண்டாம், நாளை நாம் இதற்கு விளக்கம் சொல்வோம் அப்படி என்று சொல்லி அடுத்த நாள் மீண்டும் சபை கூடுகின்றது. சபை கூடிவிட்டது. அப்போது ஒரு இளைஞன் வருகின்றான். இளைஞன் நூலோடு வருகின்றான். அந்த சபையில் இது தொண்டை நாடு, இந்த சபை கூடியிருப்பது தொண்டை நாடு. கச்சியப்ப சிவாச்சாரியார் தொண்டை நாட்டுக்குரியவர். காஞ்சிமா நகரிலே நடக்கின்றது. ஆனால் வருபவரோ சோநாடு, அதாவது சோழ நாட்டில் இருந்து வருகின்றார். ஒரு நூலை காட்டுகின்றார், வீரசோழியம். இந்த வீரசோழியம் நூலை காட்டி அதிலே சந்தி படலத்திலே 18ஆம் செய்யுளிலே என்ன இருக்கின்றது என்று சொன்னால், முருகப்பெருமா அதாவது லகரமும் தமிழுக்கு வருகின்ற லகரமும் தகரமும் இணையும் போது டகரமாக மாறுவதற்கு விதியுண்டு என்று அந்த சந்தி படலத்திலே விதி வருகின்றது. இதனை காட்டியதும் அவை கூறிப்படைகின்றார்கள். பாருங்கள், சோழ நாட்டிலே வீரசோழியம் இருக்கின்றது, ஆனால் தொண்டை நாட்டிலே அதை யாருமே தெரிந்திருக்கவில்லை. இப்ப இந்த புராணத்தினூடாக நாங்கள் அன்றைய நாட்டு நடப்புகளையும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப தொல்காப்பியத்தை தெரிந்திருந்தவர்களுக்கு வீரசோழியம் என்கின்ற சோழ நாட்டு நூலை தெரிந்திருக்கவில்லை. எனவே ஏனென்றால் இப்போது பொதுவாக சொல்வார்கள், சைவம் முதலெழுத்து சை, சாணாவும் ஐயம் சேரும்போது சை வருகின்றது. இந்த சை என்பது அதாவது தொல்காப்பியத்திலே என்னென்ன எழுத்துக்கள் எல்லாம் முதலெழுத்தாக வரும் என்கின்ற ஒரு விதி இருக்கின்றது. அதிலே சைக்கு விதி இல்லை. இப்ப சைவம் தமிழ் சொல் இல்லை, இப்படி சிலர் சொல்வார்கள். ஆனால் திருமந்திரம் என்ன சொல்கின்றது? சைவம் சிவனுடன் சம்பந்தமாவது அப்படி என்று சொல்கின்றது. திருமந்திரம் சைவம் சிவனுடன் சம்பந்தமாவது. சிவம் என்கின்ற சொல் தமிழிலே காரண பெயராக இருக்கின்றது, வடமொழியிலே இடுகுறு பெயராக இருக்கின்றது. தமிழிலே காரண பெயர் எப்படி என்றால்,
பிறப்பெனும் வேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பெனும் வேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு. திருக்குறளில் எப்போதுமே நுட்பமாகத்தான் சிவபரத்துவம் சொல்லப்படும், பொது நூல் என்பதனால். பொது நூல் என்றால் எல்லோருக்கும் பொது என்பதற்கு இல்லை. உலக அறங்கள் பொதுவாகவும் சிவபரத்துவம் நுட்பமாக சொல்லப்படும் நூல் பொது நூல். மீண்டும் மீண்டும் சிறப்பு நூல் என்றால் சிவபரத்துவம் துலக்கமாகவும் உலக அறங்கள் பொதுவாகவும் சொல்லப்படும். எனவே இந்த திருக்குறளிலே செம்பொருள் அப்படி என்று வருகின்றது அல்லவா, செம்மை செம்பொருள் என்பதனுடைய அடிதான் சிவம். ஆதலால் சிவம் என்பது தமிழிலே காரண பெயராக செம்பொருள் என்கின்ற பொருளோடு நிற்கின்றது. அப்ப தமிழிலே காரணத்தை உடைய சிவம் என்கின்ற சொல் இருந்துதான் சைவம் அப்படி என்கின்ற சொல் வருகின்றது. ஆனால் தொல்காப்பியத்தில் விதி இல்லை. ஆனால் எங்களுக்கு நன்னூலிலே இதுக்கு விதி வருகின்றது. எனவே நாங்கள் ஒரு நூலை பிடித்து வைத்துக் கொண்டு இது மட்டும்தான் தமிழ் என்று சொல்லக்கூடாது. தொல்காப்பியருக்கு தெரிந்ததை அவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்ப தொல்காப்பியத்திலே காரண பெயர் இடுகுறி பெயர் என்கின்ற வகுப்பெல்லாம் இருக்கின்றது. அதனை பிற்காலத்திலே வாழ்ந்த திருப்புகழ்சாமி என்பவர் மறுக்கின்றார். எந்த பெயரா இருந்தாலும் காரண பெயராகத்தான் இருக்கும் அப்படி என்று. காரணம் எங்களுக்கு தெரியாவிட்டால் அதற்கு இடுகுறி என்று பெயர் வைக்கின்ற காரணம் இருக்கும் அப்படி என்கின்றார். அப்ப நாங்கள் தொல்காப்பியம் என்கின்ற நூல் சைவர்களுக்கு தமிழர்களுக்கு தமிழினுடைய தொன்மையான நூல் என்பதனாலும் தமிழினுடைய தொன்மையான இலக்கணம் நூலாக இருப்பதனாலும் அது எங்களுக்குரிய ஒரு நூல். ஆனால் அது இல்லாததெல்லாம் இல்லை என்று முடிவெடுத்திடக்கூடாது. அது இல்லாததெல்லாம் இல்லை அப்படி என்று முடிவெடுத்திடக்கூடாது. அதற்கு இந்த புராண சம்பவமே எங்களுக்கு ஒரு சாட்சி என்றால் வீர சோழியத்தில் விதி இருந்திருக்கு. அப்ப முருகப்பெருமானே நேரே வந்து பிறகுப்படி காட்டிவிட்டு மறைந்து விடுகின்றார். அப்போதுதான் வந்தவர்கள் எல்லோருக்கும் முருகப்பெருமான் தான் வந்தார் என்று விளங்கிக் கொள்கின்றார்கள். சபையிலே இருந்தவர்கள் உடனே கச்சியப்ப சிவாச்சாரியாரை பணிந்து உமதருளால் முருகப்பெருமானையும் பார்க்கின்ற சந்தர்ப்பம் வந்து விட்டது அப்படி என்று சொல்லி வழிபட்டு இருக்கின்றார்கள். ஆக இவ்வாறு முருகப்பெருமான் வந்தார் அல்லவா, இந்த வந்த வடிவத்துக்கு வித்துவ மூர்த்தம் அப்படி என்று பேர். எங்களுடைய காசிவாசி செந்திநாதையர் மாயாவாத தும்சகோளரி அப்படின்னு பட்டம், முண்டிய மாயாவாத சண்டமாரதம் அப்படின்னு சொல்லி திருவாசகத்தில் வரும். அதாவது ஏகான்மவாதம் சங்கராச்சாரியார் செய்தது. அதைத்தான் சூரபத்மனுக்கு சுக்கராச்சாரியார் சொல்லிக் கொடுத்தார். சரி, அதை பற்றி பிறகு பார்ப்போம். அப்ப அதனுடைய கொள்கை என்ன அப்படி என்றால் நானே பிரம்மம் அப்படி என்பது. அப்ப இந்த பிரம்மம் நானே பிரம்மம் அப்படின்ற கொள்கையுடையவர்கள் எல்லாம் வாதிட்டு வந்ததால் இந்த கதிரவேற்பிள்ளை பெருமானுக்கு மாயாவாத தும்சகோளரி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தது காசிவாசி செந்திநாதையர். சரி, இப்ப இந்த பட்டத்தை உடைய கதிரவேற்பிள்ளை பெருமான் சுப்பிரமணிய பராக்கிரமம் அப்படி என்கின்ற ஒரு நூல் செய்கின்றார். சுப்பிரமணிய பராக்கிரமம் இந்த ஸ்காந்த மகா புராணம் முதலிய பல்வேறு புராணங்களை எல்லாம் ஆராய்ந்து முருகப்பெருமான் எடுத்த வடிவங்களை எல்லாம் எழுதுகின்றார். அப்படி எழுதியிருக்கின்ற நூலுக்கு பெயர் சுப்பிரமணிய பராக்கிரமம். இந்த நூலிலே இவ்வாறு இளைஞனாக வந்த இந்த கோலத்தை வித்துவமூர்த்தி அப்படி என்கின்றார். தர்மிக்காக சிவபெருமான் வந்தார் அல்லவா அவைக்களத்திற்கு, அதுபோல் இங்கு கச்சியப்பருக்காக முருகப்பெருமான் வருகின்றார். ஆக தர்மிக்காக வந்த சிவபெருமானுடைய வடிவம் வித்துவமூர்த்தி அப்படி என்பது, அதுபோல் இது முருகப்பெருமானுடைய வித்துவமூர்த்தி அப்படி என்று நூல் செய்திருக்கின்றார். ஆக இப்படி கச்சியப்பருடைய இந்த முதலாவது எங்களுக்கு முருகப்பெருமானை அடியெடுத்து கொடுத்திருக்கின்றார். முருகப்பெருமானை திருத்தியும் கொடுத்திருக்கின்றார். முருகப்பெருமானை வந்து சபையும் ஏற்றி இருக்கின்றார். இது அவர் செய்த நூல் என்பதால் தான் அவர் வந்தார். இது முருகப்பெருமானே செய்த நூல். கச்சியப்ப சிவாச்சாரியார் இவர் கருவியாக வைத்து செய்த நூல். இப்ப முனிவர்களை கருவியாக வைத்து வேதங்கள், சிவாச்சாரியார்களை கருவியாக வைத்து சிவாகமங்கள், அதுபோல் கச்சியப்ப சிவாச்சாரியாரையே கருவியாக வைத்து கந்த புராணம். ஆக கந்த புராணம் நமது சொந்த புராணம். இது எங்களுக்கு பதிவாக்கியம், சிவபெருமானே தந்திருக்கின்ற நூல். எனவே தமிழர்களுக்கு ஞான நூல் என்று வரும்போது மறந்துவிடக்கூடாது. நீங்கள் ஒரு நூலைத்தான் சொல்லணும் என்று நினைக்காதீர்கள். பொது சிறப்பு என்று சொல்லப்படுங்கள்.
அல்லது ஒரே ஒரு நூல் நான் சொல்ல வேண்டும் அப்படி என்று சொன்னால் நீங்கள் கந்த புராணம் என்று கூட சொல்லிவிடலாம். கந்த புராணம் அது ஒன்றே எல்லாவற்றையும் அடக்கிவிடும். 12 திருமுறையும் 14 மெய்கண்ட சாத்திரத்தினதும் சாரமாக இருப்பது கந்த புராணம். எனவே இந்த புராணத்தினுடைய சிறப்பை நாங்கள் தெரிந்திருந்தால்தான் நாங்கள் முருகப்பெருமானுடைய அருளையும் பெற்றுய முடியும், அனுபவிக்க முடியும். அந்த வகையில் தான் இந்த கந்த புராணத்தினுடைய தோற்றம் எங்களுக்கு அவசியமாகின்றது. அடுத்ததாக நாங்கள் கந்த புராணத்தை தந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் எப்படி நின்றார் என்பதையும் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஏனென்றால் அவர் சிவோகம் பாவனையில் நின்றவர். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டு சிவமாகி நின்றவர். பாட்டியல் அலிமுரல் பதும கோயிலின் நாட்டிய நிமலன் முன் நந்தி நீரிடை மாட்டிய பல்பெருஞ்சுடரை மாணுவாள் கோட்டுயர் தடந்தரும் குவளை புத்தவே. இது கந்த புராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் தருகின்ற பாடல். ஏனென்றால் அவர் புராணத்தை தரும்போது ஒரு காப்பியமாக தருகின்றார். அப்ப நாட்டுப்படலம் ஆற்றுப்படலம் இவையெல்லாம் படிக்க வேண்டும். அப்ப அந்த நாட்டிலே இருக்கின்ற குளத்திலே குவளை மலர்கள் எல்லாம் மலர்ந்து நிற்கின்றது. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பாட்டியில் அலிமுரல் பதும கோயிலின் நாட்டிய நிமலன் முன் நந்தி நீரிடை, அதாவது நமிநந்தி அடிகள். உங்களுக்கு நமிநந்தி அடிகளுடைய வரலாறு பொதுவாக தெரியும். நீரிலே விளக்கேற்றியவர். அப்ப அவர் ஏற்றின விளக்கு மாறி இந்த குவளை மலர்கள் இருந்தது. இப்ப நாங்கள் சாதாரணாக்கள் இந்த குவளை மலரை பார்த்ததும் இப்ப சங்க இலக்கியங்களாயினும் சரி, இப்போது திரைப்பட பாடல்களாயினும் சரி, இவையெல்லாம் குவளை மலரை பார்த்ததும் என்ன நினைப்பு வரும் அப்படி என்றால் ஏதேனும் ஒரு பெண்ணினுடைய அழகுக்கு ஓமிக்க தோன்றும். ஆனால் கச்சியப்ப சிவாச்சாரியருக்கு என்ன தோன்றினது என்றால் அவருக்கு நமிநந்தி அடிகள் ஏற்றி வைத்த விளக்கு மாறி தோன்றியது. நமிநந்தி அடிகள் ஏற்றி வைத்த விளக்கு மாறி அந்த குவளை மலர்கள் அவருக்கு தோன்றினது. அப்ப அவர் எப்படி சார்ந்ததன் வண்ணம், இதனை சொல்வோம் சார்ந்ததன் வண்ணம். நாங்கள் யாரோடு சார்ந்திருக்கிறோமோ அது. இப்ப திருக்கோயிலை சார்ந்திருக்கும் போது, திருக்கோயிலில் வந்திருக்கும் போது நல்ல சிந்தனைகள் வரும். திரைப்படத்துக்கு இடத்துக்கு போனால் அங்கு திரைப்படம் பார்க்கும் போது திரைப்பட சிந்தனை தான் இருக்கு. அப்ப எதனை சார்கின்றோமோ அந்த சிந்தனை. நல்லாரை காண்பது நன்றே, நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பது நன்றே. அதுபோல் தீயாரை காண்பது தீரே, திருவற்ற தீயார் சொல் கேட்பது தீரே. ஏன் நாங்கள் யாரை சார்கின்றோமோ அதுவாக மாறுவோம். அப்ப சைவ சித்தாந்தம் இதனை சார்ந்ததன் வண்ணம் என்றும். எனவே சிவத்தை சார்ந்தால் சிவமாகி நிற்போம், அவத்தை சார்ந்தால் அவமாகி நிற்போம். அப்ப கச்சியப்ப சிவாச்சாரியர் சிவத்தை சார்ந்து நின்றார், சிவன் அடியார்களை சார்ந்து நின்றார். எனவே அவருக்கு எல்லாமே சிவமங்கலமாக தெரிந்தது. இப்ப நமிநந்தி அடிகள் ஏற்றி வைத்த விளக்காக அவற்றை பார்த்தார். இந்த நமிநந்தி அடிகளை பற்றி ஒரு சில விடயங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பாடலையே நான் எடுத்தேன். சிறுமானவர் முருகப்பெருமான் அடியேன் எடுக்க வைத்தார். ஏனென்றால் நமிநந்தி அடிகள் விளக்கை நீரை கொண்டு விளக்கேற்றினார் என்பது பொதுவாக பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும். அன்றைக்கெல்லாம் பிள்ளைகளை அனுப்புறதில்லை. அது அடுத்த பிரச்சனை. எங்கடையாக்களுக்கு எல்லா பிள்ளையும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு தான் சிந்திக்கின்றார். சட்டத்தரணி ஆகணும், ஆசிரியர் அப்படியெல்லாம் படிப்பிக்கிறார்கள். ஆனா எங்கட பிள்ளை அறத்தில் ஒழுங்கமாக இருக்கணும் சிந்திக்கிறார்கள் இல்லை. இப்ப நான் சொல்றேன், இந்த கொரோனா வருத்த காலத்தில், அந்த நோய் காலத்துல கழுப வேலையில வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்ப இந்த அம்மாமார் எல்லாரும் வந்து இருப்பார்கள், ஐயாமார் அம்மாமார் எல்லாம். மருத்துவர்கள் பார்க்கறதெல்லாம் தூர நின்று கொப்பியில வாங்கித்தான் பார்ப்பார்கள். அப்ப தங்களை ஒழுங்கா பார்க்கிறார்கள் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை என்றெல்லாம் கண்டுவார்கள். தூர இருந்து சில வழியில் வருவார்கள். ஆனால் இத்தனை நோயாளிகளைத்தான் பார்க்கிறார் என்று சொல்லி முறை இருக்கும். அது முடிந்து விட்டால் எவ்வளவு தூரம் இருந்து வந்தாலும் என்று அனுப்புவார்கள். அது இப்படியான இதெல்லாம் பொதுவாக இருக்கும். நிர்வாக சிக்கலும் இருக்கு. மருத்துவர்கள் எண்ணிக்கை காணாது, தாதியர்கள் எண்ணிக்கை காணாது. நாட்டிலே அதற்கு சம்பளம் கொடுப்பதற்கு நாடும் அவ்வளவு வளமாக இல்லை. எனவே அவர்கள் எல்லாம் வெளிநாடும் போய்கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எல்லாம் பல பிரச்சனைகள். அது வேறு விடயம். ஆனால் அறத்திலே நாங்கள் ஒரு அறத்தை உடையவனாக ஒரு மருத்துவனையோ ஒரு தாதியாரையோ ஒரு துறையிலுமே ஒரு அரசாங்க துறையிலே கூட ஒருவரை உருவாக்கி வைத்திருந்தால், நீங்கள் தூர இருந்து வந்திருக்கீர்கள், சரி வாருங்கள் அப்படின்னு ஒரு குறைந்தபட்சம் ஒரு சிலருக்கேனும் இனக்கிடலாம். அப்படியானவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த அறம் இல்லாவிட்டால் நாங்கள் வருகின்ற நோயாளியினுடைய இடர்களையே ஆராய்பவர்களாக இருக்க மாட்டோம். மருத்துவம் மட்டுமல்ல, எல்லா துறையிலும்
ஒரு அரசு திணைக்களத்துக்கு செல்லுங்கள். ஒரு அந்த கோப்பினை அடுத்த மேசையில் இருக்க கோப்புக்கு போறதுக்கு 2 வருஷம் ஆகும். நாங்கள்லாம் போய் எடுத்து வைக்கணும் இப்படி எடுத்து. அப்ப இது எல்லாமே நடக்கின்றது. அறம் இல்லை, ஒழுக்கம் இல்லை, அடுத்தவர்கள் பற்றி சிந்திக்கின்ற தன்மை இல்லை. அப்போது நாங்கள் என்ன சொல்கின்றோம், இவன் எல்லாம் ஒரு டாக்டரா அப்படின்னு திட்டிக் கொண்டு போகின்றோம், பேசிக்கொண்டு சபித்துக் கொண்டு போகின்றோம். இப்போது எங்கட பிள்ளையும் அப்படித்தான் வளர்க்கின்றோம். நாளைக்கு எங்கட பிள்ளையும் இன்னொரு அம்மா இதே போன்றுதான் திட்டிக் கொண்டு போவார், பேசிக்கொண்டு போவார், சபித்துக் கொண்டு போவார். இது எல்லாம் ஒரு அறம் இல்லாதது, இது எல்லாம் எப்படிப்பட்டது, எப்படி படித்து வந்தது, இது உள்ள மனுஷனா இப்படி என்று பேசுவார். எனவே ஒருவனுக்கு கல்வி எவ்வளவு முக்கியமோ ஒழுக்கம் அதை விட முக்கியம். இப்ப சூரபத்மனிடமும் கல்வி இருந்தது, ஒழுக்கம் இல்லை. எனவே அறநெறி பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்புங்கள். இங்கெல்லாம் பல பிள்ளைகள் வருவார்கள், சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருப்பார்கள். நானும் நல்ல சின்ன பிள்ளைகளுக்கு கேட்ட கதைகளோடு சொல்லிக் கொண்டெல்லாம் தொடங்கலாம் என்றுதான் வந்தேன். ஆனால் காணாது. சின்ன ஆலயத்துக்கு பிள்ளைகளை அழைத்துட்டு வாருங்கள். என்னுடைய தாத்தா என்ன செய்வார் என்றால், என்னை சிறு வயதிலேயே ஆலயத்துக்கு அழைத்து செல்வார். அவரோடு சென்று பூ பிடுங்குவது, சுவாமிக்கு வைப்பது, அதில் சண்டை வரும். எனக்கென்று தனிப்படங்கள் அவர் வைத்து விட்டால் எனக்கு கோபம் வந்துவிடும், நான் எனக்கென்று வைக்கணும் என்றெல்லாம். இப்படி சின்ன வயதிலே நாங்கள் பிள்ளைகளை, எங்களுடைய பேரன்மார்கள் எங்களை ஆராட்டி வளர்த்ததனால் தான் இப்படி. ஆக நீங்கள் எல்லாம் உங்களுடைய பேர பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வாருங்கள். பழக்குங்கள், வழிபாட்டை பழக்குங்கள், கோயிலை பழக்குங்கள், சமயத்தை பழக்குங்கள், அறத்தை பழக்குங்கள். அத்தோடு கல்வியை கொடுங்கள். அந்த கல்வி சிறப்பான கல்வியாக இருக்கும். பல பிள்ளைகள் பெற்றாரையே பார்ப்பதில்லை, வெளிநாட்டிலே இருப்பார்கள். பெற்றாரையே விட்டு வெளிநாட்டில் இருப்பார்கள், உழைப்பார்கள். அவர்களுக்கு பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளை இந்த பெற்றாரோட கதைக்கிறதுக்கு மொழியே பிரச்சனையா இருக்கும். அதை பற்றி அக்கறையும் இருக்காதவர்களுக்கு. அப்ப இது எல்லாம் ஏன் நடக்கின்றது? இந்த பிரச்சனை என்ன? அறம் இல்லை. ஆக நாங்கள் அறநெறி பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்பி எங்களுடைய மரபிலே நிற்க வைத்தால் மட்டும்தான் பிள்ளைகளுக்கும் எங்களில் பந்தம் இருக்கும். எனவே இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் பெருமானினுடைய கதையிலே நமிநந்தி அடிகளுடைய கதையை சொல்லி முடிக்கின்றேன். நமிநந்தி அடிகள் திருவாரூருக்கு செல்கின்றார். திருவாரூருக்கு சென்ற போது, அங்கு திருவிழாவில் கலந்து கொண்ட போது, அங்கு பல அடியார்கள் இருக்கின்றார்கள். அவர்களோட முட்டி மோதி நின்று சேருமானை எல்லாம் வழிபட்டு விட்டு வருகின்றார். வந்ததும் வீட்டுக்குள் செல்லவில்லை, வெளியிலே படுக்கின்றார்கள். பலரோடு நான் அலைந்து விட்டேன், துடக்கு குளிக்க வேண்டும், இனி இரவு குளிக்க முடியாது, தோய வேண்டும், நாளை தோயலாம் என்று விட்டு வெளியிலே புறத்திலேயே படுத்து விட்டார். அப்படி படுத்தவருக்கு கனவு வருகின்றது. கனவிலே திருக்கோயிலில் இருப்பவர்கள் எல்லாம் ருத்தினகரங்கள், சிவபெருமானுடைய கணங்கள் தான் அப்படி என்ற காட்சி வருகின்றது. அவர் பதபதைத்து எழும்பி தாம் பெருந்தவறு செய்து விட்டோம் அப்படி என்று சிவபெருமானை நினைத்து மனமுருகி மன்னிப்பு கேட்டு நிற்கின்றார். திருக்கோயிலிலே உங்களுக்கு பக்கத்தில் இருப்பவர் சிவபெருமானுடைய கணம் என்று சிந்திக்க பழகுங்கள். இடிச்சு கொண்டு போய் விபூதி வாங்க உங்களுக்கு மனம் வராது. இன்னொரு சிவகணத்தை இடித்துக் கொண்டு வாங்குகின்ற விபூதி எங்களுக்கு புண்ணியமாகாது. இன்னொரு சிவகணத்தை இடித்துக் கொண்டு வாங்குகின்ற கருப்பு போட்டு எங்களுக்கு புண்ணியமாகாது. இன்னொரு சிவகணத்தை இடித்துக் கொண்டு போய் கற்பூரத்தை தொட்டு கும்பிடுவது எங்களுக்கு புண்ணியமாகாது. ஆக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆலயத்தில் நீங்கள் இன்னொரு அடியவருக்கு ஒரு இடைஞ்சல் செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு அருள் இல்லை. அதை தெளிவாக செய்தீர்கள். நான் திடமாக சொல்கின்றேன், இந்த ஒழுக்கம் ஆலயத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அடியார்கள் என்கின்ற தெரிந்திருக்கின்ற ஒழுக்கம் இருந்தால் எங்கள் இனம் உயரும். நாங்கள் ஒரு திருக்கோயிலிலே ஒரு அடியார் வழிபாட்டில் உயர்ந்து எங்களுடைய சமயம் வளரும் அப்படின்னு கூறி, தொடர்ச்சியாக வருகின்ற நாட்களிலே கந்த புராணத்தை தொடர்ச்சியாக சிந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவடிகளை சிந்தித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. சிவருமான கும்பிடுகளை கையப்படியே மேல தூக்கணும். கையை மேல தூக்குவர்களுக்கெல்லாம் வின குறைவண்டிருக்காம். தென்னாடுடைய சிவனே போற்றி. இன்பமே சூழ்க. திருச்சிற்றம்பலம். நாளிலே
அந்த விழாவுக்கு சிறந்த முறையிலே சிறப்புரையாற்றிய பேச்சாளர்களுக்கு அனைத்து அம்மாநில